நல்லா தானே இருக்குது. பெருசாக பிரபாஸ் மட்டும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கரெக்டாக இருக்குது. கேஜிஎஃப் 1 மாதிரி தான். செகண்ட் பார்ட் எப்படி ஒரு பேங்க் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படம் பேங்காக இருக்கும். இல்லை ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நத்திங். இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு வெயிட்டிங், அந்த பார்ட் 2க்கு வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டோரி மிக்ஸ்டப்பாக இருக்குது. ப்ராப்பராக எதுவும் சொல்லலை. மேபி செகண்ட் பார்ட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக சில எதுவும் சொல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கார். நிறையா அவருக்கு டச்சப் பண்ணியிருக்காங்க போல விஎஃப்எக்ஸில். பாடி தான் நிறையா காமிக்கிறாங்க, மற்றபடி அவருக்கு ஸ்கோப் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு பிருத்திவிராஜ் நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் கிட்ஸ் நாட் அலோட்னு. ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது படத்தில். நல்லா இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ஓவராலாக பாண்டிங் நல்லா இருந்துச்சு. பிருத்திவிராஜ்க்கும் பிரபாஸ்க்கும் இருக்க பாண்டிங். பிரபாஸ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஓவராலாக நல்லா இருந்துச்சு. படத்தில் ஹைலைட் என்ன? ஹைலைட் வந்து அதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், லைக் அதுதான். படம் என்னாச்சும் லாக் அடிக்குதா? இல்லை நல்லா போகுது. ஸோ படத்தில் மெசேஜ் எதுவும் சொல்கிறாங்களா? மெசேஜ் என்னென்னா, ஒருத்தருக்கு எப்படி நம்மளுக்கு ஒருத்தருக்கு எப்படி நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியுமா படம்? பார்க்கலாம். கேஜிஎஃப் ஸ்டைலில் இருக்குது. உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆக்ஷன் தான். பட் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படத்தில் உங்களுக்கு கருத்து எதுவும் சொல்ல வராங்களா? மெசேஜ் கருத்துலாம் கிடையாது, மெசேஜ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஸ்டோரிஸ் தான். லாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் எதிராக நிற்கிறாங்க, அவ்வளோதான். செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் அந்த வேவில் போகுது. பிரபாஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? 2 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. பிரகாஷ் அந்த பிருத்திவிராஜ் 2 பேருமே இதுவும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதில் மோஸ்ட்டாக பியூர் ஆக்ஷன் தான். ஒரு கௌதம் என்ன பண்ணுறா பியூர் லவ் இருக்க மாதிரி, இது பியூர் ஆக்ஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல். சைடு வந்து லாக் அடிக்குதா? கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. அப்புறம் லாஸ்ட்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்ல விறுவிறுப்பாக போகுது. என்ன மாற்றிருக்கலாம் படத்தில்? இல்லை மாற்றினா அந்த ஸ்டோரியோட வேவ் அப்படி தான். இது வந்து மாற்ற முடியாது. அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் லேக் அடிக்குது. படம் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோட பார்க்கலாம் கஷ்டம். அது சில்ட்ரன்ஸ்லாம் கூட வர முடியாது. ஏன்னா என்டையர் உங்களுக்கு வந்து வயலன்ஸ் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் லாஸ்ட் வரைக்கும் வயலன்ஸ் தான். ஒரு ஃபைட்டுக்கும் பார்த்தா ஒரு 20 பேர் 30 பேர் சாகிற மாதிரியே இருக்கும். படம் ஹிட் ஆகுமா? ஹிட் ஆகுது. படம்லாம் ஹிட் ஆகும். எதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க? யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. 2 நிமிஷம் மட்டும் பேசுங்க. 2 நிமிஷம்லாம் இல்லை ப்ரோ. செமையாக இருந்துச்சு ப்ரோ. பிரபாஸ் ஆக்டிங் எப்படி? வேற லெவல் ப்ரோ. எல்லாமே ஃப்ரேம் ஷார்ட்ஸ் எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. செம ஸ்டண்ட்டு. படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? பிரபாஸ் தான் ப்ரோ. பிரபாஸ் ஒன்லி பிரபாஸ் வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பிருத்விராஜ் செமையாக இருந்துச்சு. படத்தில் ஹைலைட் என்ன? பிரபாஸோட எல்லா ஷார்ட்ஸுமே ஹைலைட் தான் ப்ரோ. ஒன் டைம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில் வயலில் ஏதோ ஃபைட் சீன்ஸ் தான் நல்லா இருந்து. மெசேஜ் எதுவும் சொல்ல வராங்களா படத்தில்? மெசேஜ்லாம் சொல்லலை. தூங்குறதுக்கு நல்லா ஒரு செட் இருக்குது. அப்புறம் பிரபாஸ் ஆக்டிங் எப்படி ப்ரோ? ஓகே தான் ப்ரோ. ஓகே. ஸோ ஹைலைட் என்ன சீன் ப்ரோ படத்தில்? அதில் இன்டர்வல் பிளாக். ஸோ ஹிட் ஆகுமா ப்ரோ படம்? 1000 கோடிலாம் அடிக்காது ப்ரோ. 1000 கோடிலாம் அடிக்காது ப்ரோ. கேஜிஎஃப் அளவுலாம் இல்லை ப்ரோ. ஓரளவு பார்க்கலாம். படத்தில் என்ன கொஞ்சம் இழுக்குது, அதை கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போயிருக்கான் செகண்ட் ஹாஃபில். ஓரளவு பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை. இன்டர்வல் பிளாக் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இது ஒரே ரத்தமாக இருக்குது படம். ஹிட் தான் ப்ரோ. அது எப்படி இருந்தாலும் ஹிட் ஆகும். பிரபாஸ் தான் ஹிட் ஆகும். ஃபேன் பேஸில் பிரபாஸ் ஒன் டைம் மேட்ச் தான் சூப்பராக இருக்குது. ஸோ பிரபாஸ்லேருந்து என்ன மாதிரி படம் அவங்க வெயிட் பண்ண அதே மாதிரி இருக்குது. சூப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ எலிவேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் மெசேஜ் எதுவும் சொல்கிறாங்களா ப்ரோ? மெசேஜ் இல்லை, கமர்ஷியல் மூவி. ஸோ ஃபைட்ஸ், எலிவேஷன்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் ஹைலைட் சீன் எதுவும்? எல்லாம் இன்டர்வெல் அண்ட் கிளைமேக்ஸ் டூ குட். இன்டர்வெல் ஐ திங்க் பெஸ்ட் இன் த டெக்கேட். டூ குட். பிரபாஸ் ஆக்டிங் எப்படி ப்ரோ? வேற லெவல். லைக் ஆல்மோஸ்ட் பாகுபலிக்கு அப்புறம் அந்த லெவலில் ஆக்ட் பண்ண இந்த படம் தான் அவங்க. ஸோ ஐ லவ்ட் இட் ஸோ மச். படம் லேக் எதுவும் அடிக்குதா ப்ரோ? லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. சூப்பர். ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலி. ஆனால் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும், ஆனால் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஏன்னா எல்லாமே ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஹிட் ஆகுமா? பிளாக் பஸ்ட் 1000 crores பக்கா. ஓவரால் இட்ஸ் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப படம் ஹைப்பில் இருக்கு. ஆனால் எல்லாமே பில்டப்லேயே ஜாஸ்தியாக இருக்குது ஃபுல்லாக. பார்க்கலாம், ஆனால் படம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சி? எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வராரு அவர், பண்ணுறாரு கதை. அதுதான் ரொம்ப பில்டப். அவர் சொன்னோன்னே ஒரு வார்த்தைக்காக வராரு அவர். பிரபாஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. கம்பேக் மூவி அது ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் எதுவும் சொல்ல வராங்களா படத்தில்?
மெசேஜ் என்ன சொல்ல ஆக மொத்தம் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காக வராரு, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் கடைசியாக அது வந்து செகண்ட் பார்ட்டில் தெரியும் அவர் எனிமியாக மாறுவாரா என்னன்னு சொல்லிட்டு. லேக் எதுவும் அடிக்குதா இருக்குது, லேக் அடிக்குது அங்கங்கே வருது. ஏன்னா அந்த ஹைப்பில் காட்டிகிட்டே இருக்காங்களே அங்கங்கே என்ன வரும்னு சொல்லிட்டு அது தள்ளி 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 எக்ஸாக்ட் 3 hour ரொம்ப அதிகம் தான், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தில் ஹைலைட் என்ன ஹைலைட்டே அவங்க 2 பேர் தான். அவர் வந்த அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டுட்டு வராரு, அதை ஹைப் ஏற்றுறாங்க அந்த இடத்துல. ஓடிடும் ப்ரோ, கண்டிப்பாக ஓடிடும் படம். வரும். தேங்க்யூ ஸோ மச். சலார் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருக்குது படம். எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது, எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் தான். பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் ஆக்ட். மெசேஜ் ஏதோ சொல்றாங்களா ப்ரோ? பாருங்க படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். லேக் எதுவும் அடிக்கிறா ப்ரோ படத்துல? அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். அமேசிங்காக இருக்குது. பிஜிஎம் ஃபைட் சீன் எல்லாம் சொன்னவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அந்த கட் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் பயங்கரமாக இருக்குது. பிரபாஸ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது படத்துல. உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சி? எனக்கு அந்த பிஜிஎம் பிடிச்சது. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் 4-5 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, 4மே மாசாக இருக்குது. அடிஷனல் அப்படியே வைப்ரேட் ஆகுது. அந்த பிஜிஎம்முக்கு அந்த ஃபைட் சீனுங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் இந்த மூவி. படம் எதுவும் லேக் எதுவும் அடிக்குதா? இல்லை, எனக்கு லேக் ஆன மாதிரி எங்கேயுமே இல்லை ப்ரோ. எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது, நல்லா இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஹைலைட் என்ன ப்ரோ படத்துல? ஹைலைட்டில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. கான்செப்ட் எல்லாம் நல்லா இருக்குது. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறேன். படத்துல மெசேஜ் எதுவும் சொல்றாங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, அது எப்படி அது கிங்குக்கான மத்தி இருக்குது, அந்த ராஜா சேருக்காக சண்டை போடுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. கான்செப்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் ஹிட் ஆகுமா? நல்லா ஹிட் ஆகும் நினைக்கிறேன் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஆகும் நினைக்கிறேன். எதனால ஹிட் ஆகும் ப்ரோ? அது பிரபாஸ்ன்றதே பெரிய கட் அவுட் அதுக்கெல்லாம். பட் அதுக்கு மாசான சீக்வன்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா ஹிட் ஆகிடும் ப்ரோ. படத்தோட மொத்த கான்செப்ட் ப்ரோ? கான்செப்ட் அதான் சொன்னேன் என்ன ப்ரோ, ராஜா சுற்றி தான் நடக்கும் எல்லாமே. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கா இல்லைன்னா பசங்களா பாருங்க? இல்லை, பசங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் வைப்ரேட் ஆகும், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஃபேமிலி கூட பார்க்கலாம், ரொம்ப இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, அதை பார்க்க சொன்னோம். செம்மையாக இருக்குது.